Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th and 12th biology and pure science botany zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சுன்னா நம்ம ஆஃபலி அப்பயே ஒவ்வொரு சாப்டருக்கும் இருக்கக்கூடிய சாப்டர் வைஸான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியரில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் 1 by 1 அதை நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வச்சிங்க. ஈவன் அது வந்து ரிவிஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, நான் வந்து ரிவிஷனுக்கு வந்து படிக்கிறதா அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய எய்ம் என்னவோ 12th பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான், சரிங்களா? அதனால் ரிவிஷன் எக்ஸாம் அப்போ நீங்கள் எந்தெந்த சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ ஆஃபலியில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த சப்ஜெக்டில் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களோ அது வந்து ரிவிஷனுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நமக்கு வந்து கண்டிப்பாக ரிவிஷன் 1 அண்ட் ரிவிஷன் 2 2 ரிவிஷனாவது கண்டிப்பாக வைப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் போர்ஷனாக வைப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபுல் போர்ஷன். மோஸ்ட்லி இப்போ நான் பார்த்த டைம் டேபிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு 2 நாள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கண்டினியூவாகவே வைக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் கொடுக்குறப்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டினியூவாக வைக்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து பொங்கல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஹாலிடேவை கொஞ்சம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துங்க. ஈவன் நம்ம இப்போ ஹாஃப் இயர்லியுமே லீவில் நம்ம ஒரு சில கொஷின்ஸ்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இயர் கொஷின் சாப்டர் வைஸாக பிரிச்சிருக்கோம், அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி இன்டீரியர் கொஷின் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து கொஷினை அப்டேட் பண்ணியாச்சு, அது எந்த சாப்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒரு 2-3 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாதனால அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதை கண்டினியூவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை வந்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுலேயுமே நம்ம நிறைய கொஷின்ஸாக சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து சொல்கிறது இதுவும் அதுதான், இவ்வளோ கொஷின்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து படிச்சிருங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கொஷின் வரும். நம்ம இயர் கொஷினை நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்ட ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எது செக் பண்ணும்போதும் யூடியூப்பில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா அங்கே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து பாட்னியில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும், எந்த ஸ்டாண்டர்ட் போட்டாலும் கூடவே கேசி பாட்டனி அப்டேட் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம வந்து சாப்டர் வைஸாக பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே தனியாக இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் முக்கியம். அதனால் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து நியூவாக இருக்கோ அதை படிக்கலாம், அதை படித்து வச்சுங்க. நான் என்னால் நிறையா படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாமே படிங்க. அதர்வைஸ் எனக்கு ஓரளவுக்கு தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு படித்த கொஷின் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, ரிவிஷன் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.